ஜாதக ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு 3ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் பேச்சுத்தன்மை, கம்யூனிகேஷன் எல்லாம் சிறப்பாக வரும். லக்னாதிபதி 3உடன் தொடர்பு இருந்தாலும் நன்றாக வரும். இதுக்காக லக்னாதிபதி 3உடன் தொடர்புல இல்லையே அப்படின்னாலும், ஏன் என்று சொன்னால் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்படி ஒன்று சொல்றாங்க, இப்படி ஒன்று சொல்றாங்க, இதெல்லாம் எந்த ஒரு கேட்டகரிக்குள்ள? இது வந்து எலான் மஸ்க் அடிக்கடி பயன்படுத்துவார். இது வந்து பெரிய பெரிய பேச்சாளர்கள் இது வந்து ஒரு முத்திரை என்றும் சொல்வார்கள். இம்முத்திரைகள் என்பது நமக்கு ஓர் அளவுக்கு நமது கிரகத்தின் சூழல்களை கூட மாற்றும் என்று சொல்லக்கூடியது. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா இது 2 வச்சுட்டு இப்படி ஒரு 2 நிமிஷம் இது என்ன அப்படின்னு சொன்னா, இது இறைவனை குறிக்கும் கட்டைவரல், இது நம்மை குறிக்கும் ஆணவமலம், கண்வமலம், மாயாமலம். அதே போல இது பேர் குபேரமுத்திரன்னு பேரு. இதை இப்படி வச்சுட்டு பிசினஸ் ரீதியாக யோசிக்க துவங்கினால் வியாபார ரீதியான யோசனைகள், வியாபார ரீதியான தொடர்புகள் கூட. இப்போ நம்ம நிறைய மேடை பேச்சுகள் நாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு கலைஞர் அவர்களாக இருக்கலாம், ஜெயலலிதா அவர்கள் அற்புதமான மேடை பேச்சாளர். அவங்களோட உடல் மொழியெல்லாம் எப்படிப்பட்டது? அவங்களதெல்லாம் எப்படி அப்படின்னா, கலைஞரின் உடல் மொழி, கலைஞரின் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆளுமை இருக்கும். ஏன் அவங்க அவ்வளோ சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். இந்த முகவசியம், முகத்தை பார்த்து சொல்றது, அதுக்கப்புறம் இந்த உடல் மொழியை வச்சு சொல்றது அப்படிங்கிறது, இந்த உடல் மொழிக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு? எப்படி வந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறாங்க? இந்த உடல் மொழி வச்சு என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியும்? ஐயா, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் என்பார்கள். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். நாம் இப்போ ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் போகிறோம். குறிப்பாக இது வந்து சீனர்கள் ரொம்ப அதிகம் பயன்படுத்துகிறாங்க. கொரிய நிறுவனங்கள்லேயும் பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறோம், ஒரு போர்டு ரூமில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் 11 பேர் அந்த அலுவலகத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரே ஒருவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து மாறுபட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த அறைக்குள்ளே ஒருத்தர் இருப்பார். அவர் என்னன்னா, நம்மளை மாதிரி ஒரு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சென்று அவங்களிடம் ஏதேனும் வர்த்தகம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம உடல் மொழியை கவனித்து கொண்டே இருப்பார். நமக்கு தெரியாது, என்னடா இது சம்பந்தமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஆள் இங்கே டீ காஃபி கொடுத்துட்ருக்காரே அப்படின்னு நினைப்போம். அவர்தான் அந்த நிர்வாக முடிவை இறுதியாக எடுக்க வைப்பார். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியோட தலைமை நிர்வாகி கிட்டனா, அந்த தலைமை நிர்வாகி கூட அதை தீர்மானிக்க மாட்டார். அந்த உடல் மொழியை கவனிக்கிறார் இல்லையா, அவர் வந்து யோசிப்பார், இவர் எத்தனை முறை தலையை இப்படின்னு இது பண்ணார், இவருடைய செய்கைகள், இவர் கை எப்படி போச்சு. சிலருக்கெல்லாம் நம்ம பழைய எம்என் நம்பியார் படத்துலலாம் இப்படின்னு பார்த்துருப்போம். அது மாதிரியெல்லாம் இருக்கா, அவர் கையை தான் இப்படிலாம் நகர்த்துகிறாரா, இந்த சின்ன சின்ன விஷயங்களே இது வந்து நுண்சி அப்படின்வாங்க. நாம் தமிழில் எப்படி சொல்ல நுண்ணறிதல் அப்படின்னு சொல்லிக்கலாம், நுண்ணிப்பாக கவனித்தல்னு கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து கூட போயிருக்கலாம். கொரியாவுக்கும் தமிழுக்கும் தான் நிறைய தொடர்பு உண்டு. அப்போது ஒரு அறைக்குள் செல்லும் பொழுது அவர்கள் தங்கள் காலணியை எவ்வாறு வைத்திருக்கிறார்கள், ஒரு மாற்றி வைத்திருந்தாங்கன்னா இவங்க ஒரு படபடப்போட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொருள், அலட்சியப்படுத்துகிறார்கள்னு. நம்ம ஊரில் என்ன நினைப்பான், கால் மேலே கால் போட்டிருக்கிறது ஒரு கெத்து அப்படின்னு ஒரு பழக்கம் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு உண்டு. ஆனால் கால் மேல் காலை போட்டு கொண்டு பேசுவது ஏதோ தன்னைத்தானே ஒரு அசர்ட்டிவாக காமிச்சுக்கிறதுக்காக, அதாவது தனக்கு அந்த தகுதியும் தரணும் இல்லாவிட்டாலும் தன்னை தலைமை பண்பு இருப்பதை போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கால் மேல் கால் போட்டுக் கொள்கிறார்கள். அவர்களிடம் ஒரு பதட்டம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிடுவார். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அவங்க கிட்ட. அவனை நம்பி நம்ம எப்படி வியாபாரத்தில் இறங்குறதுன்னு அது அதோட ரிஜெக்ட் ஆகிடும். அதெல்லாம் அவனுக்குள் ஒரு தன்னம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகிறது என்று சொல்கின்றார்கள். நம்ம ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவோம், கால் மேலே கால் போட்டுக்கிட்டால் அவனுக்கு ராகு கேது ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, பாம்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுன்னு. அதே போல் இப்போது சிலர் பேசும்போது இப்படி கையை இப்படி கொண்டு போவாங்க. இந்த கை விரல்கள் சேர்ந்திருந்து இந்த இது இப்படி இதாக இருந்ததுன்னா அவங்க நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் அந்த ஒரு கருத்தினால் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். ரொம்ப புகழ்ச்சிக்கு அடிமையாகி விடுவார்கள்.
புகழ்ந்து அவர்களை காரியத்தை சாதித்து தங்கள் நிறுவனத்துக்கு ஏற்றதை போல மாற்றிவிடலாம் என்பதையெல்லாம் யோசித்து விடுவார்கள். இப்போ இந்த இந்த இதுலேருந்து நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்படி கை வச்சிருந்தா அப்படின்னு, அது மாதிரி யாராச்சும் தலைவர்களோ இல்லை தொழிலதிபர்களோ அது மாதிரி இருக்காங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி பார்க்காம இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. உதாரணமாக அமெரிக்க அதிபரோட கை வைக்கிற போஸ்டரை கூட பாருங்களேன். சில சமயம் அப்படி தோளில் அப்படி கம்பீரமாக கை போட்டிருப்பார். அப்பொழுது என்னுடைய அசர்ட்டிவ்னஸ், நான் சற்று இதில் என்னுடைய ஆளுமை அதிகமாகி இருக்கிறது. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவார் அவர். நீங்கள் ஒரு சிலரை பாருங்க, ஒரு சிலரோட பேசும்பொழுது சில சமயம் கை மேலே இப்படி பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு அறைக்குள் செல்லும் பொழுது சில ஆளுமை தன்மைகளை அவர்கள் உடல் மொழி காட்டிவிடும். அதே போல தான் நாம் எப்படி சொல்கிறோம், அந்த பேச்சை பார்க்குறோம் தெரியுதுங்களா, அந்த பேச்சை வைத்து கண்டுபிடிக்கிறோம். சில சமயம் பேசும்போது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கையை எல்லாருமே இப்படி தான் வச்சுருப்பாங்க. பேசும்பொழுது தலைவர்கள் அனைவருமே இப்படின்னு வைப்பாங்க. ஆனால் இப்படி வைக்கும் பொழுது அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்களா அல்லது இங்கே வைத்திருக்கிறார்களா என்பதை முதற்கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஓரளவு கை நீட்டி பேசுறது பரவாயில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி இப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகும்னா, தங்களால் அந்த இலக்கை அடைய இயலாது என்பது அவர்கள் ஆழ்மனதில் பதிவு செய்து விட்டார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு கருத்து. நம்ம என்ன நினைக்கிறோம், சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி பேசுவாங்க கையை மக்களேன்ற மாதிரி. அப்படி பேசும்பொழுதும் என்ன ஆகும்னா, ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அதில் சில தடைகளை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல், உங்கள் எல்லாரோட உதவி எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி. அப்போ பேசும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்போஸ்டாக சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா, மக்களே நல்லா இருக்கீங்களா, அப்படி ஒரு இயல்பான பேச்சு. அப்போது அரசியல் தலைவர்களில் கூட அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் ரொம்ப படபடப்பாகி நீங்கள் தான் இதாகணும் போது என்ன அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்மன பயம். இப்போ நம்ம நிறைய மேடை பேச்சுகள் நாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு கலைஞர் அவர்களாக இருக்கலாம், ஜெயலலிதா அவர்கள் அற்புதமான மேடை பேச்சாளர்கள், லெஜண்ட்ஸ். அவங்களோட உடல் மொழியெல்லாம் எப்படிப்பட்டது? அவங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னா, கலைஞரின் உடல் மொழி, கலைஞரின் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆளுமை இருக்கும். அதே மாதிரி நம்ம மேடம் அம்மா அது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, நன்னால் இதை அச்சீவ் செய்து விட முடியும். அவங்க இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அந்த விரலோட பாஸ்டர் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியர், நீங்கள் ஒரு மாணவன், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்பது போல் இருக்கும். கலைஞர்கள் என்ன இருக்கும்னா, உங்களை வசீகரிக்கப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, உங்கள் கருத்தை நான் என் கருத்தாக ஏற்கிறேன், என் கருத்தை நீங்கள் உங்கள் கருத்தாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடி லாங்குவேஜ். ஏன் அவங்க அவ்வளோ சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய உடல் மொழி என்று சொல்லக்கூடிய பாடி லாங்குவேஜ். ரெண்டாவது, அவங்க கண்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேஜில் இருந்தால் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். பெருசாக பதட்டப்பட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது. வருவாங்க, ரிலாக்ஸ்டாக பேசுவாங்க, ரிலாக்ஸ்டாக அந்த மேடையை விட்டு இறங்கி போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இலக்கு, அதை அடையப்போவது திண்ணம் என்ற அளவிலே அவங்க முதலில் ஃபார்ம் ஆகிடுது. அது என்ன ஆகுது, அவங்க பாடி லாங்குவேஜில் எக்ஸிபிட் ஆகுது, வெளியாகுது. எண்ணமது திண்ணமானால் வெற்றி வந்து விடுகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி உடல் மொழி என்பது, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலை கிடைக்கணும், இல்லது நாம் வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது நமக்கு அங்கே அவர்கள் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே உடல் மொழி அப்படி இயல்பாக வந்தாடு. நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும், இப்படி இப்படின்னு பார்ப்போம், செருப்பை வெளியில் சிதறும் போது வைப்போம், ஷூஸ் வைக்கிறதுல சில முறை தவறுகள் ஏற்படும். எனக்கு உடல் மொழி சரியாக இருக்க வேண்டும். முதல் பயிற்சி என்னென்னா, இந்த மாதிரி நல்ல சிறந்த தலைவர்கள், நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, கலைஞர் அவர்கள், அம்மா அவர்கள், இவங்க பேச்செல்லாம் உங்கள் அரசியல் கருத்துக்கள் எல்லாம் தாண்டி இவர்கள் பாடி லாங்குவேஜில் எக்ஸலண்ட்டாக பேசக்கூடிய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள். தமிழ்நாட்டில் நமக்கு சில மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நல்ல பேச்சுத்திறனும் உண்டு. உதாரணமாக கலைஞருடைய தமிழாகட்டும், நமது மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆங்கிலமாகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், அவரும் சிறந்த உடல் மொழி, தமிழிலும் நல்ல ஒரு ஆற்றல் உண்டு. இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அவ்வப்போது கேட்கணும். நீங்கள் உங்கள் அரசியல் கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி அமைதியாக பேசுகிறாங்க, எப்படி கூட்டத்துக்கிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க,
அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அவ்வப்போது கேட்டு வர துவங்குங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், பேச்சாற்றல் என்பது கட்டாயம் எல்லோருக்கும் தேவை. எல்லாருக்கும் கேமராவை பார்த்தா முதல்ல பயப்பட தான் தெரியும். எனக்குமே நான் சொல்கிறேன், இன்னைக்கு இவ்வளோ சிறந்த பேச்சாளராக என்னை சொல்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகள் முன்னால் ஒரு மேடை பேச்சிலே நான் பதட்டப்பட்டு தடுமாறிய காலங்களும் உண்டு. அப்போது ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நுழையிறீங்கன்னா முதல் விஷயம், நீங்கள் தான் அந்த மேடையின் அரசன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மனசளவில் நான் மேடையின் அரசன். எந்த ஒரு இடத்திற்கு போனாலும், சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டுட்டீங்களா, எதுவும் ஒன்று தப்பாக கூட இருக்கட்டும், உங்களுக்கு அது கிடைக்காமல் கூட போகட்டும், அந்த வேலையோ அந்த வாய்ப்போ, ஒரு அறைக்குள்ளே நுழையிறீங்க, அங்கே ஒரு பணியாளர்கள் இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? முதல்ல நாம் வெளிநாட்டினருடன் பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஒபாமா மிகச்சிறந்த பேச்சாளர். அப்போ ஒபாமா என்ன பண்ணுவாராம், ஒரு அலுவலகத்துக்குள் நுழைகிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் கை குலுக்குவாராம். நீங்கள் அவ்வளோ பெரிய அமெரிக்க அதிபர், அவர் வந்த உடனே எல்லாத்தையும் கை குலுக்கி நல்லா இருக்கீங்களா, எப்படிமா இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பாதி டென்ஷன் அங்கேயே குறைஞ்சிடுச்சு. வாசலில் உள்ளே செல்லும் பொழுது இயல்பாக இருக்கும். அதே போல் மற்றொரு விஷயம், கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது. பலருக்கும் இன்று மேடை பேச்சாளர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. எல்லாருக்குமே ரீல்ஸில் புகழ் பெறணும், எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சமூக வலைத்தளங்களிலே புகழ் அடைய வேண்டும் என்றார். இது சொல்கிறேனே, ஜாதக ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு 3ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் பேச்சுத்தன்மை, கம்யூனிகேஷன் எல்லாம் சிறப்பாக வரும். லக்னாதிபதி 3உடன் தொடர்பு இருந்தாலும் நன்றாக வரும். இதுக்காக லக்னாதிபதி 3உடன் தொடர்பில் இல்லையே அப்படின்னாலும், ஏனென்று சொன்னால் நீங்கள் இணையதளத்தில் ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கும் பொழுது அதனால் உங்களுக்கு வருமானமும் ஏற்படவும் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிவகையிலும் இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய துணிக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மெயினாகவே மிஞ்சி போனால் தீபாவளி சீசனில் 1,00,000 பேர் வருவான். 5 நாளில் 1,00,000 பேர் வருவான். இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் 1,00,000 பேர் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். வியூஸ் கிடச்சிருது. நாம் எங்கேயும் தேடி போக தேவையில்லை. மிகப்பெரிய விளம்பரப்படுத்தினால் கூட மிகப்பெரிய கடையிலே சென்னையிலே உங்களால் 5 நாளில் 1,00,000 பேரை தான் வரவழைக்க முடியும். ஏன்னா இட வசதி அவ்வளவுதான். ஆனால் சாதாரண செல்பேசியிலே நீங்களே 1,00,000 பேர் வீட்டுக்குள்ளே போயிடலாம். நல்ல கருத்துக்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக. அப்போது ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். வியாபார வாய்ப்புகள் பெருகும். பொதுவாகவே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய ஆளுமைகள் என்று சொல்லக்கூடியவர்களின் பேச்சுக்களை கேட்க துவங்குங்கள். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு இருக்க வேண்டான்றதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது போல் தமிழகத்திலே திரு கலைஞர், அம்மா, வைகோ இவங்க பேச்செல்லாம் கேளுங்க. உங்களுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம், கருத்துக்களில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பேச்சாற்றலிலும் உடல் மொழியிலும் சிறந்தவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அவங்க பேச்சை உட்காந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. அப்போ அதை கேட்க கேட்க உங்களுக்கும் அதுபோல் ஒரு பேச துவங்கும். நீங்களும் என்ன பண்ணலாம், கண்ணாடி முன்னாடி நின்றுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பில், நான் சொல்கிறது போல் மரத்தை பற்றி கூட பேசலாம், உங்கள் ஊரை பற்றி கூட பேசலாம். சமீப காலங்களில் பலர் தங்கள் ஊரை பற்றி பேசி இன்ஸ்டா பிரபலங்களாகி விளம்பரங்களில் கூட முன்னேறிடுறாங்க. ஆமாம், அதனால திறமைக்கு இங்கே அதிகமான வாய்ப்பு உள்ளது. பலருமே என்ன செய்கிறாங்க, நல்ல திறமை இருந்தால் நம்ம தமிழக மக்கள் ஏதோ ஒரு வகையில் தூக்கி விட்டுடுவாங்க. சரி, நம்ம ஊர் பையன்பா, நம்ம வீட்டு பையன்பான்னு தூக்கி விட தயாராக இருக்காங்க. இளைஞர்கள் நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்கள். நான் சொல்கிற மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்கள், எவ்வாறு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், அதே போல் எவ்வாறு வேலை வாய்ப்பை தேட வேண்டும். சமூக வலைத்தளம் என்பது நன்மைக்காக பயன்படுத்த துவங்கிவிட்டால் நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளராகலாம். உங்கள் உடல் மொழி இங்கே கவனிக்கப்படும். இங்கே உங்களுக்கு பெரிய வசதிகள் தேவையில்லை. ஆனால் இது பெரிய வசதிகள் வாய்ப்புகளை உங்களுக்கு எளிமையாக ஏற்படுத்தி தந்துவிடும். மிக பெரும் கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்புகளும் சமூக வலைத்தளத்திலே உண்டு. ஆனால் கல்வி சார்ந்த விஷயங்கள், அதுபோல நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியது, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியது, அது போன்றவற்றை உருவாக்குங்கள். ஓகே, அதே மாதிரி சார் இப்போ அந்த சிம்பிள்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்படி ஒன்று சொல்கிறாங்க,
இப்படி ஒன்று சொல்றாங்க. இதெல்லாம் எந்த ஒரு கேட்டகரிக்குள்ள? இது வந்து எலான் மஸ்க் அடிக்கடி பயன்படுத்துவார். இது வந்து பெரிய பெரிய பேச்சாளர்கள் இது வந்து ஒரு முத்திரை என்றும் சொல்வார்கள். ஆனா இது சிலர் வந்து உடனே இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. இதை கூட சொல்லுவாங்க. இம்முத்திரைகள் என்பது நமக்கு ஓர் அளவிற்கு நமது கிரகத்தின் சூழல்களை கூட மாற்றும் என்று சொல்லக்கூடியது. ஒன்றும் இல்லைன்னா இது சின்முத்திரை. இதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு யோசனை உங்களுக்கு வரும். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இப்படி 2 வச்சுட்டு இப்படி ஒரு 2 நிமிஷம் இது என்ன அப்படின்னு சொன்னால், இது இறைவனை குறிக்கும் கட்டை விரல், இது நம்மை குறிக்கும் ஆணவமலம் கண்மமலம் மாயாமலம்னு. அதே போல் இது பேர் குபேரமுத்திரைன்னு பேர். இதை இப்படி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ரீதியாக யோசிக்க துவங்கினால் வியாபார ரீதியான யோசனைகள், வியாபார ரீதியான தொடர்புகள் கூட ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அடியேனே அடிக்கடி இந்த குபேரமுத்திரையை பயன்படுத்துவேன். ஓரளவு நல்ல மக்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கு. மற்றொன்று தாமரை முத்திரை என்று சொல்லுவார்கள். இதை புத்தர்கள் புத்திஸ்ட் ரொம்ப பயன்படுத்துவாங்க. இப்படி வச்சுட்டு ஒரு தாமரையை கற்பனை பண்ணுவாங்க. தாமரை என்று சொன்னாலே அது மகாலட்சுமியை குறிக்கும். இங்கே ஹிருதயத்திலேயே அடிக்கடி தாமரையை தியானம் பண்ணால் இது ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன் தான். கண்ணை மூடி அப்படியே தாமரையை நினைக்கணும். உடனே அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கவலைகள்லாம் வரும். எண்ணத்தில் எல்லாரும் மனிதர்கள் தானே, எக்கச்சக்கமான. ஆனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ்டாக தாமரையை நினைக்கும் பொழுது ஒரு பொருளாதார மேம்பாடு ஏற்படுவதை அனுபவத்திலே உணரலாம். அதே போல் இது மோதக முத்திரை. இப்படின்னா பிள்ளையாரை நினைக்கக்கூடியது. இப்படியே கொஞ்ச நேரம் 5 நிமிஷம். இது எதை குறிக்கும்னா, எல்லாருமே ஏதோ ஒரு நிலையிலே கையேந்தி கொண்டு தான் இருக்கிறோம். இறைவா எனக்கு அருளைத்தா பொருளைத்தா என்றெல்லாம் நினைக்கக்கூடியது. எனவே நான் சொல்லுவதைப் போலத்தான் நம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தன்மை உண்டு. நல்லதையே நினைக்கும் பொழுது நல்லதே தான் நடக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு உடல் மொழி எவ்வளோ அவசியம். சாந்தமாக பேசுனாதான் நம்மளோட அறிவு மற்றவர்களுக்கு போய் சேரும். நம்மளோட உடல் மொழி தான் நம்மளை தீர்மானிக்குது அப்படின்னு அருமையான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட நேரத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.